பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 310ஆம் ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் எண் 310. கேள் ஜென்மித்த ராயர்க்கே, விண்ணில் துத்தியம் ஏறுதே, அவர் பாவநாசகர் சமாதான காரணர், மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கம்பீரித்து பெத்லேகேமில் கூடுங்கள், ஜென்ம செய்தி கூறுங்கள். கேள் ஜென்மித்த ராயர்க்கே, விண்ணில் துத்தியம் ஏறுதே. நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை வேளையில் நம்முடைய உள்ளங்களை அவருடைய சமூகத்தில் படைத்தவர்களாக ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, மீண்டுமாக ஒரு விசை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தீர, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களின்படி கூடுகிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லி தாவீது கொண்ட அந்த விசுவாசத்தை போல, அந்த நம்பிக்கையை போல நாங்களும் கூட கர்த்தாவே இந்த ஒரு வாரம் முழுவதுமாக உலக பிரகாரமான காரியங்களுக்கும் எங்களுடைய சுய நேரத்தை நாங்கள் செலவிட்டாலும் கூட இந்த நாள் நல்லது என்று சொல்லி நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கற்பனையின்படி கர்த்தாவே நாங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற
கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த பூமியிலே பாவிகளாக எங்களை ரட்சிக்கும்படியாக நீர் பாலகனாக தாழ்மையின் கோலமாக நீர் அவதரித்தீர் என்கின்ற அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த விசுவாச நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தருளும். எப்பொழுதும் உம்முடைய கிருபையினாலே சந்தோஷமாய் இருக்கவும், பிசாசினுடைய வலையிலிருந்து விடுவித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் என்றும் ஜீவிக்கவும் நீர் கிருபை செய்தருளும். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அந்த விசுவாச நம்பிக்கையோடு எங்கள் மத்தியில் கொண்டு வரப்போகிற அன்பான வார்த்தைகளை கொண்டு வரப்போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட ஆவியானவராய் நீர் அவரை மறைத்து இந்த இடத்துல நீர் மாத்திரமே இடைபடும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தாவே, சத்தியத்தை நாங்கள் அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடந்து அந்த சத்தியத்தின்படி விடுதலைகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தருளும். வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த விசேஷித்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு மட்டாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, ஆவியானுடைய அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தருளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞான சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் பொருள் உணர்ந்தவர்களாக முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 2ஆம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுதி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே, ஆமீன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 56ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனையின் 56. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்த
பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கிறிஸ்து வருகையின் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை மாறி மாறி பாடுவோம். கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறு. வானங்களே உயர இருந்து பொழியுங்கள், மேகங்கள் நீதியாய் பொழிக, பூமியிலிருந்து ரட்சிப்பின் கனி தோன்றுவதாக, நீதியும் வீழாய்வதாக, வானங்கள் கடவுளுடைய மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன, ஆகாய மண்டலம் அவர் கரங்களிலே விவரிக்கின்றது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்பொழுதுமான சதா காலமும் இருக்கிற அன்புக்குரியவர்களே, பராவணத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவர்கள் அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கே தகுதி உள்ளவர்களாக இருக்கோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவினால் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயமும் உள்ளவளாய் ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாகிய பராபரனே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமீன்.
பராபரம் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசம் கொள்ள எவனும் கட்டிருந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கொண்டார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னத பரனு கேமிக மகிமை உன் சமாதான உலகினில் பெருக கடவுளின் பிரியமதே என்றென்றோ நிசரமானிடமேல் துலங்க. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துத்தியம் செய்வோம் உம்மை மானசே. தோத்திரம் மாட்சிமைக்கே பரனே, துந்துமி மாட்சிமைக்கே பிதாவே. சுதனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே, சுத்தா ஜெபம் கேளும் பரன்வலம் தோழா ஜெபம் கேளும் கிறிஸ்தே. நித்திய பிதாவின் மகிமையில் நீரே நிமலாமீனோடாடுகிறீரே. நிதமே அர்ச்சனையே உன்னத நேயனுக்கு அர்ச்சனையே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமாதாவிடம் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் பாவங்களால் தடுக்கப்பட்டு முன்னேறாமல் இருக்கிற எங்களுடைய ஆத்தும வாழ்க்கை தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் யாதொரு தடையுமின்றி பூர்ண வளர்ச்சி அடையும்படி உமது வல்லமையோடும் வந்து மிகுந்த பலத்தோடு எங்களுக்கு சகாயம் செய்தல்ல வேண்டும் என்று பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடு என்ன தரசால எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கிறிஸ்து வருகையின் 4வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இன்றைக்காக படிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வசனங்கள் வரை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண் வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை,
இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே, தேவரீ பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே நீ பரிசுத்த, என்றென்றும் உள்ள கர்த்தரே நீ பரிசுத்த. ஆமீன். இந்த நாளுக்குரிய நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை. பிலிப்பியர் 4 முதல் 7 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திறமளித்து காப்பாராக. ஆமீன். கர்த்தரின் நாமத்தில் வருகிற ஆசீர்வதிக்கப்படுவாராக. இதோ இவரே நம்முடைய கடவுள், இவருக்கென்றே காத்திருந்தோ, இவர் அருளும் ரட்சிப்பை பெற்று களி கூர்ந்து மகிழுவோம். அந்தப்படியே கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சுவிசேஷ பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வசனங்கள் வரை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வரை. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் பின்னே, யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி ஆனவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபெராவிலே நடந்தது என்றான் என்பது. பராமரிய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம்
உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்துவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தில பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்போ பசுத்தாவினால் கர்ப்பமாக உப்பவித்து கனிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சுழில் அறையுண்டு மறுத்து அடக்கமனப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை விழித்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணனை வளர்வற்றிருக்கிறார். அடுத்த ஜீவன்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நம்ம இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தும் வண்ணமாக ஞானப்பட்ட புத்தகத்திலே 245ஆம் ஞானப்பட்டின் முதல் சரணத்தை பாடுவோம். இம்மட்டும் தேவ கிருபை அடியனை ரட்சித்து இக்கட்டில என் ஜீவனை அன்பாய் பராமரித்து தயவாய் நடத்திட்டு இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். 245ஆம் ஞானப்பட்டின் முதல் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடக்கூடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லி குறைவில்லாத வாழ்க்கையை கொடுத்து எங்களை இம்மட்டுமாய் ஆசுவத்து வழிநடத்தின ஆண்டவரே, ஆண்டவர் அக்னிதாமே மீண்டுமாக உமது கிருபையை தேடி நாங்கள் ஆலயத்தில் கூடி வந்திருக்கின்றோம். உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் உமது கருத்தில் ஒப்படுக்கிட்டோம். விசேஷமாக அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதனுக்காக, மங்களம் வில்லியம்ஸுக்காக, லதா ஃபென்னுக்காக ஆண்டவர் அக்னிதாமே ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் ஒப்படுகிறோம். ஞான செல்வ மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரர் சுதேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உமது கரம் அவளோடு கூட இருக்கட்டும். நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அக்னிதாமே பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் தந்தலும். அருமையான சிறு பிள்ளைகள் எல்லாம் உமது கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவர் அக்னிதாமே சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ரியனுக்காக, ஈயனுக்காக, கெரனுக்காக, கெலிட்டாவுக்காக, கெசியாவுக்காக, ஜோகனுக்காக, சூசனுக்காக, நேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பார்த்து ஆசுவதித்து ஆண்டவராக நீதாமே நிறைவான ஆசுவத்தினால் அந்த பிள்ளைகளை வழிநடத்துமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான மக்களை மது கருத்தில் ஒப்படுகிறோம். அருமையான ஐயா தன்ராஜ் அவர்களுக்காக, டேனியல் தங்கப்பிரகாசன், நேசகுமாரி அம்மாவுக்காக, பாப் லாசரஸ்க்காக, டாக்டர் கனகராஜ், மிஸ்ஸஸ் ஜேன் கனகராஜ் அவர்களுக்காக, ரெவரண்ட் சாம்வி ஐயாசாமிக்காக, டாக்டர் ஜெயபால் அவருடைய குடும்பத்துக்காக, திருமதி பாக்கியம் ஜேம்ஸ் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த வயதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அக்னிதாமே அரவணைத்து ஆஸ்வதித்து கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை கொடுத்து வழிநடத்துவதாக கேட்கிறோம். விசேஷமாக சச்சிதானந்தம் அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். பிறந்தநாளுக்கு காணக்கூடிய அருமையான பிள்ளைகளையும் வாலிபர்களையும் வயதான மக்களையும் ஆண்டவராக நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனையில் ஆற்றுவா தேற்றுவா இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும், பிளட் குரூப்ஸ் கிடைக்காமல், தியேட்டர்ஸ் கிடைக்காமல், என்ன வியாதி என்று சொல்லி கண்டறிய முடியாமல், பண வசதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாளுடைய ஆஸ்வாதம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமா கேட்கிறோம். ஆண்டவராக நீதாமே உமது கிருபையை உமது ஆலோசனை வழிநடத்த எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமாங்கள். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னைக்கு ஆஸ்வதி காப்பாராக. ஆமீன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகவும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனைவரும் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 23ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 23. சபையே, இன்று வானத்தை திறந்து தமது சுதனையும் ஈயும் சுவாமியை துதித்து கொண்டிரு, துதித்து கொண்டிரு.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய. யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் துவங்கி. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீடரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களுடைய சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐயோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்போது யோவானுடைய சீடரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடைய யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார். யோவான் பிரத்யுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதுக்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே, மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுதும் எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியில் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவர்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார். அவருடைய சாட்சியை ஒருவனை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்தப்படுகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணுங்கள் பரமானந்தமே. நீனொருங்கோ இயேசுவே எங்கள் முத்தியோ
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி இந்த அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச உரிமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்த அமைக்கிற வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். இந்த நாளிலே வாசி கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22 30 வசனம் வரைக்கும் 36 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும்போது 22வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீடரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். இங்க சொல்லப்படக்கூடிய செய்தி இவைகளுக்கு பின்பு. ஆங்கில வேத புத்தகத்தில் வாசித்தா ஆஃப்டர் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். ஆஃப்டர் திஸ், ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஆங்கில வேத புத்தகத்தில் வாசித்தா. அதாவது இதுக்கு முன்பு இயேசு எருசலேம், அதுக்கு முன் கலிலேயா. ஆகவே இங்க என்ன நடைபெறுகிறது? 24வது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்படவில்லை. அப்ப கலிலேயாவில் யோவான் வைக்கப்படவில்லை என்பது தெரியுது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது வசனம். மார்க்கு 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 12 17 வசனம் வரைக்கும் வாசித்தா, மத்தேயு 4 12 முதல் 17 வரை. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளினுடைய எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகில் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆகவே கலிலேயாவிலே யோவானை கொண்டு போய் உள்ள வச்சாச்சு. அது ஏன் வச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். யாரு எக்கேடு போட்டுக்க வேணா நமக்கு என்ன அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கணும். இந்த யோவான் ஏரோது பிலிப்பினுடைய மனைவியை தன் மனைவி ஆக்கி கொண்டான் என்று சொல்லி இவருக்கு கோபம் வந்து பேசுறார். இப்ப இவருக்கு என்ன? ஏரோது கொஞ்சம் கடவுள் பயம் உள்ளவன், யூதன். ஆகவே இவரை ஒன்றும் செய்யவும் முடியாம, கொல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, விழுங்கவும் முடியாம, துப்பவும் முடியாம தொண்டைக்குள்ள வச்சுட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு இருந்தான். சரி, காவலில் வைங்க, வெளியில இருந்து அது மாதிரி எல்லா இடத்துலையும் பரப்பிட்டு கிடக்கிறான் என்று சொல்லி காவலில் வைக்கப்பட்டிருந்தான். 25வது வசனம் சொல்லுகிறது, அப்போது யோவானுடைய சீடரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. யோவானுடைய சீடரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் அதை தான் சொல்லப்படுகிறது. மார்க் 7. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதப்பாரர்களில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்போது அவருடைய சீடரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏசாமி சீடர்கள். இப்ப அடுத்தது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது 37வது. அவர் இப்படி பேசிக்கொண்டே இருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகல் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அவர் போய் பந்தி இருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதுக்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டார். கவனிச்சிங்களா?
ஒன்று, யோவானுடைய சீடருக்கும் வேதப்பாரர்கள் உள்ள சிலருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு சுத்திகரிப்பை குறித்து. அதுதான் யோவான் 3வது அதிகாரம் 25. அப்போ யோவானுடைய சீடரில் சிலருக்கும் யூதருக்கும் இந்த கை கழுவுறதை பற்றி பிரச்சனை. அடுத்தது மார்க் 7வது அதிகாரத்தில் சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க, குற்றம் பிடிச்சாங்க. லூக்கா 11வது அதிகாரத்தில் இயேசுவே கை கழுவாமல் சாப்பிட்றாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ இந்த சுத்திகரிப்பை குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. சுத்திகரிப்பை குறித்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. என்னங்க கை கழுவாம சாப்பிட்றீங்க? இந்த கேள்விகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய கேள்விகள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே முதல் வாரத்தில் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் மட்டும் 300 கேள்விகள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தில் அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்மோடு கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். போட்டு கொடுக்குறான். என்ன போட்டு கொடுக்குறான்? உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார்ல, நீங்கள் கூட அவரை பற்றி சொன்னீங்களே, இவர் தான் வந்து மேசியான்னு, உலகத்தின் பாவத்தை சுமது. என்ன நடக்குது தெரியுமா? உங்களை மாதிரி அவரும் ஞானஸ்நானம் எல்லாம் கொடுக்குறாருங்க. அதுதான் 26வது வசனம். இப்போ கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தாரா கொடுக்கலையா? யோவானே கொடுக்கும்போது யோவான் இது ஏசாமி கொடுத்துருக்க மாட்டாரா? பவுல் சொல்வார், நான் யாருக்கே ஞானஸ்நானம் கொடுத்ததில்ல, ஆனால் 1-2 பேருக்கு மேலே கொடுத்துருக்கேன், அது மட்டும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்வார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை வாசித்தா முதல் வசனம் சொல்கிறது, யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது. இந்த அரசல் புரசலா பேசுறாங்க இல்லையா, இந்த பேசுறதெல்லாம் காதுல வந்து விழும். இதை இயேசுவாமி கேட்டுட்டார். நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன்னு எவன்டா சொன்னது? இல்லைங்க, இதாம பேசிட்டு இருக்காங்க. 2வது வசனம், யூதேயா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு சொன்னான். யோவான் 4வது அதிகாரம் 2வது வசனம். 3வது வசனம் சொல்கிறது, இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். இப்போ தெரியுதா? காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. அதை போல இயேசுனுடைய சீடர்கள் கொடுத்ததை இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை, அவர் சீடர்கள் தான் கொடுத்தார்கள். அதை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இப்போ முதல் காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, இயேசுவின் சீடர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்பித்தது எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதனை செய்யுங்கள் என்று சொன்னது இயேசு சீடர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். 2வது காரியம், சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. சுத்திகரிப்பு, வெளிப்புற சுத்தம். வெளிப்புற சுத்தத்தை குறித்து நாம் ஏற்கனவே படித்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மத்தேயு 23 25 தொடர்ச்சியா வாசிக்கும் போது, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகின்றீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. வெளியில பளபளன்னு துவச்சு வச்சுக்கான, உள்ள
அவ்வளவும் அசுத்தமாக இருக்கு. நான் சில ஆலயங்களில் பணியாற்றும் போது அந்த ராபோஜன பாத்திரம் இருக்குல்ல, அதை சும்மா அப்படி மேலே தொடச்சி வச்சிருவாங்க. அந்த ராபோஜன பாத்திரத்தில் ஊற்றக்கூடிய திராட்சை ரசத்தையும் தண்ணீரையும் கவனமாக கவனித்து தான் நான் ஊற்றுவேன். ஏன்னு சொன்னால் இதன் மூலமாக யாருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்று சொல்லி. சில நேரத்தில் அப்படி உள்ள குனிஞ்சு பார்த்தா அந்த ராபோஜன பாத்திரம் அந்த கப்புக்கு கீழே திராட்சை ரசம் அப்படியே காஞ்சி போயிருக்கும். கழுவுறது இல்லை. அதுக்கு பிறகு ராபோஜன நாள் என்று சொன்னால் ராபோஜனம் கொடுக்க முன்பாக ஆல்டரில் போய் பாத்திரம்லாம் சுத்தமாக விளக்கியிருக்காங்களாம் பார்த்துட்டு தான் அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னும் கூட அதிகமாக சொல்லணும்னு சொன்னால், இந்த அப்பம் கொடுப்பாங்கல்ல, இந்த அப்பத்தில் தண்ணி பட்டுனா எல்லாம் ஒட்டிக்கும். இந்த அப்பம் சில நேரத்தில் நமுத்து போயிடும். அது பிளாஸ்டிக் கவரில் வச்சு வைக்கணும். நாள் பட்ட அப்பமாக இருந்துச்சுன்னா அதில் பூச்சி அரிச்சிடும், ஓட்ட ஓட்டையாக இருக்கும். எதை பற்றியும் அக்கறை கிடையாது. நம்மளா சாப்பிட்றோம், மற்றவங்களுக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு கொடுவேன். ரொம்ப தவறான காரியங்களை இந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கால் கண்கூட நான் பார்த்திருக்கின்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசித்தா, மார்க்கு 7 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போதும், எருசலேமில் வந்த பரிசேயரும் வேதபாரகர்கள் சிலர் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்போது அவருடைய சீடரில் சிலர் கை கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். நான் சொன்னேன் இல்லையா, உங்க சீஷங்க கையே கழுவாம சாப்பிட்றாங்க அப்படின்னு. இப்போ அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, லூக்கா 17:37 வசனம் வாசிக்கும் போது, லூக்கா 11 இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகர் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தியிருந்தார். அவர் போஜனம் பண்ணுவதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்று வெளியில பாத்திரத்தை மட்டும் சுத்தம் பண்றாங்க, உள்ள சுத்தம் பண்றது இல்ல. ரெண்டாவது சீடர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்க. மூணாவது ஏசாமியே கை கழுவாம சாப்பிட்றாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டான். இந்த சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம், கை கழுவாமல் சாப்பிடுவது. இப்போ யோவானும் இயேசுவும் ஒரே நேரத்தில் கலிலேயாவில் வேலை செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 14வது வசனத்துல, மார்க் 1:14 வசனம், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மத்தேயு 4வது அதிகாரம், எல்லாம் சற்று நேரத்துக்கு முன்பாக வாசி கேட்ட பகுதிகள் தான். மத்தேயு 4வது அதிகாரத்தில் 12-17 வசனத்தை வாசிக்கும் போது, 12-17, யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். 2 பேரும் ஒரே நேரத்தில் வேலை செஞ்சாங்களான்னாக்கா, இவருக்கு அடுத்ததுதான் அவர் ஊழியம் செய்தார். ஆனால் 2 பேரும் ஒருத்தரை பார்த்தாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்யல. இப்போ இந்த யோவான் ஸ்நானனை குறித்து போன வாரம் படிக்கும்போது இயேசுவை குறித்து யோவான் சாட்சி சொன்னார்.
இந்த வாரம் இயேசு யோவானை குறித்து சாட்சி சொல்ல. The person of John the Baptist. யோவான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து, திருமுழுக்கு முனிவரை குறித்து, person of John the Baptist. Call to commitment. எதற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த அழைப்பிலே அவர் அர்ப்பணிப்பிலே உண்மை உள்ளவராய் இருந்தார். The person of the John the Baptist. Call to commitment. அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் செய்யக்கூடிய காரியங்கள் உண்மையோடு செய்தார். எதை குறித்து பயப்படல. ஏன் என்று சொன்னா, அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றினார். ரெண்டாவது, the preaching of the John the Baptist. அவருடைய செய்தி என்ன செய்தி? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். நான் சிறுகணும், அவர் பெருகணும். எனக்கு பின்பாக அவர் வருகின்றார், அவரிலும் நான் பாத்திரவன் அல்ல, அவரோட நான் ரொம்ப சின்ன ஆள் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவர் செய்தி கொடுக்கின்றார். அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன செய்தி, விரியன் பாம்பு குட்டிகளே, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி சொன்னா விட்டுருவாங்களா? ஒரு பப்ளிக்ல மக்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவருக்கு எந்த அளவுக்கு தொந்தரவுகள் வரும். ஆனால் அவர்கள் ஏன் அதை செய்யவில்லை என்று சொன்னால், நான் சொன்னல, அந்த கும்ரான் கேவ்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வந்து பேசுறதே அரிது. அவர் பேசும்போது ஏதோ ஒன்று சொல்லுகின்றார் என்று சொல்லி தான் அவர் பின்னாடி போகின்றார்கள். மூன்றாவது காரியம், the prophecy of John the Baptist. அவர் சொன்ன prophecy, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தீர்க்கதரிசின்னு சொன்னா ஏதாவது ஒன்று செய்வாங்க, அற்புதங்கள் செய்வாங்க. எலியா செய்தது 7, எலிசா செய்தது 14 சொல்வார்கள். ஆனா இந்த தீர்க்கதரிசி அற்புதம் செய்யாத தீர்க்கதரிசி. இவர் எந்த விதமான அற்புதத்தை செய்ததாக வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியாது. தீர்க்கதரிசியா இருந்தா அற்புதம் செய்யணுமா அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசியா இருந்தா அற்புதம் செய்யணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை, கண்டிப்பு இல்லை. இன்னைக்கு பரிசுத்தாவி பெற்றா பல பாஷை பேசணும் அப்படின்றது கண்டிப்பா வச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். பரிசுத்தாவை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. A man. வேதத்துல பிறக்கிறதுக்கு முன்பாக பேர் வைக்கப்பட்டவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அதுல இவரும் ஒன்று. இவருக்கும் அவ்வாறு பேர் வைக்கப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:23 வாசித்தா, அவனுடைய ஊழியத்துடைய நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. 13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பிறக்கிறதுக்கு முன்பாக பெயர் வைக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? வயிற்றில் இருக்கக்கூடிய கரு ஆணா பெண்ணா அது வெளியில போய் பார்த்து சொல்லக்கூடாது. அதனால என்ன செய்வாங்க? பெண் பிள்ளையா பிறந்தா இந்த பேர் வைக்கணும், ஆண் பிள்ளையா பிறந்தா இந்த பேர் வைக்கணும் அப்படின்னு பேரை பெற்றவர்கள் முன்கூட்டியே தீர்மானம் வைத்திருப்பாங்க. முக்கியமா இந்த பேரெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா, தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டி அவங்களுடைய பேர்களாக இருக்கும். ஏன்னா அவங்கள திட்ட முடியாதுல்ல, அதனால இந்த பேரை வச்சு இவங்கள திட்டிட்டு இருக்கலாம்.
அந்த மாதிரி நினச்சிட்டு தான் செய்கிறாங்க. வேதத்தில் உள்ள பெயர்கள் கிடையாது. நாய்க்கு வைக்கிற பேரை மனுஷனுக்கும், மனுஷனுக்கு வைக்கிற பேரை நாய்க்கும் வச்சுட்டு கூட்டிகிட்டு இருக்க குடும்பங்களெல்லாம் உண்டு. இந்த சூழ்நிலையில் இவருடைய மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னால், பிறப்பிலே ஒரு வித்தியாசம். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்ன உடனே ஒரு நம்பாததுனால அவங்க அப்பாவுக்கு வாய் பேச முடியாமல் போச்சு. இன்னைக்கு ஊழியம்னு சொன்னால் வாய் பேசணும். இன்னைக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வாய் பேசலைன்னா கூட பரவாயில்ல, கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க, கை இருந்தால் போதும். ஆனால் ஊழியம் என்பது வாய் பேச வேண்டும். வாய் பேசலைன்னா இவர் யார்? ஆசாரியன். இந்த ஆசாரியன் மக்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். இவர் வாய் பேசலைன்னா என்ன செய்ய முடியும்? ரெண்டாவது, உடல் உறுப்புகளிலே ஒன்று குறைபாடு இருந்தால் அவன் உள்ளே போக முடியாது. அப்போ இந்த 10 மாதமும் என்ன நடந்துச்சு? அவங்க வேலை இருந்திருக்காது. பிறப்பில் ஒரு வித்தியாசம். பேர் வச்சோன்னா அவங்க அப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. பிறப்பில் வித்தியாசம். ரெண்டாவது, மினிஸ்ட்ரியில் வித்தியாசம். நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே. நல்லா குடிகாரன் ஒருத்தன் குடிச்சே செத்து போயிருப்பான், கிறிஸ்துவுக்குள் மரித்தார். கண்டிப்பாக கடைசி நாள்லாம் ரொம்ப சிக்காக இருக்கும் போது பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்வான்னு அதை எடுத்துக்கலாம். ஆனால் இவருடைய மினிஸ்ட்ரி வித்தியாசமானது. விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன? ஏன் பாம்பு கடிச்சா போதாதா? அது ஏன் குட்டி பாம்பு தான் கடிக்கணுமா என்று சொன்னால், குட்டி பாம்புக்கு விஷம் அதிகம். ஏன்னா அது பல்லெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும், டக்குன்னு உள்ள பதியும். இந்த பெரிய பாம்பெல்லாம் மரத்தையும் அதையும் இதையும் கொத்தி கொத்தி பல்லெல்லாம் கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கும், உடஞ்சி போயிருக்கும். அதனால விரியன் பாம்பு குட்டிகளே. A man வித்தியாசம், மினிஸ்ட்ரி வித்தியாசம். அவருடைய மெசேஜும் வித்தியாசம். சாப்பிட்ற சாப்பாடு வித்தியாசம். என்ன சாப்பாடு? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். நம்ம வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை ஒரு மரக்கிழங்கு. நம்ம ஈசல் தின்ற மாதிரி கிடையாது, அது ஒரு மரத்தினுடைய கிழங்குக்கு பேர் சொல்லப்படுகிறது. மூல மொழிபெயர்ப்பு பார்த்தா தெரியும். அந்த கிழங்கை சாப்பிட்டுட்டு காட்டு தேனை குடிச்சுக்கிட்டு அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அவருடைய வாழ்வு, அவரை குறித்த ஒரு சாட்சி, கிறிஸ்து அவரை குறித்து சாட்சி பகருகின்றார். ஒரு கல்லூரியில் ஒரு ஏழை மாணவன் போய் படிக்கிறதுக்காக போகின்றான். போகும்போது அவங்க அப்பா அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க, தம்பி எப்படியாவது நீ நல்லா படித்து பாஸ் பண்ணி ஒரு டாக்டராக வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறான். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு கல்லூரிக்கு போகிறான். ஹாஸ்டலுக்கு அவனுக்கு கொடுக்குது. ஹாஸ்டலுக்கு போனோன்னு ஹாஸ்டல் ரூமெல்லாம் எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வெளியில் அந்த கதவில் அவன் என்ன செய்கிறான்னா, லெட்டர் வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எழுதியிருக்கின்றான். வி அப்படின்னு சொல்லி அந்த கதையில் ஒரு வி போட்டுறான். பசங்களாம் அழைச்சிடுறாங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டான். நிறைய பேர் கேட்டாங்க, உன் பேர் வீல ஸ்டார்ட் ஆகலை, உங்கள் அப்பாவுடைய உன்னுடைய இன்ஷியலும் வி இல்லை, அது என்ன வி, அது என்ன வி, அது என்ன வி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நான் சொல்கிறேன் அது என்ன வீன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணிட்டான், அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணான். செகண்ட் இயரும் பாஸ் பண்ணான், அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணான். 3வது ஆண்டு வந்தது. அப்பயும் கேட்டாங்க, என்னடா அது வீணா, என்னடா எதுக்குடா கதவுல போய் வீண் போட்டு வச்சிருக்க? நான் சொல்றேன் சொல்லிட்டே இருந்தான். கடைசியில் படித்து முடித்தான்.
டிகிரி வாங்கினான். அப்போ அவனுடைய நண்பர்கள், டேய் சொல்கிறேன்னு சொன்னியேடா, இன்னும் சொல்லலையே, சொல்லுடா. ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இந்த கதவுக்குள்ளே நுழையும் போது, இந்த கதவை விட்டு நான் வெளியில் வரும்போதெல்லாம் இந்த வி அப்படின்னு சொல்லி பார்க்குறது என்னன்னு சொன்னால், வி ஃபார் விக்ட்ரி. வி ஃபார் விக்ட்ரி. என்னுடைய நோக்கமெல்லாம் வெற்றி. நான் வெற்றி பெற வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், என் நோக்கமெல்லாம் வெற்றி பெற வேண்டும், என் படிப்பில் நான் வெற்றி பெற வேண்டும், நான் அதிகமான மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு நான் படித்தேன், அது வெற்றி பெற்றேன் என்று சொல்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க கதவுல என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? எம் எழுதி வச்சிருக்காங்க, எம் போட்டிருக்காங்க. போகும்போது வரும்போதெல்லாம் எம் ஃபார் மணி. பணம் 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 பணம். சில பேர் என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க வீட்டில் பி, பவர், அதிகாரம் 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 அதிகாரம், இன்னும் அதிகமான அதிகாரம் வேணும் எனக்கு, பவர். ஆனா நீங்க கதவுல என்ன எழுதணும் தெரியுமா? சி, சி ஃபார் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து என் தலைவர், இயேசு கிறிஸ்து என் நண்பர், இயேசு கிறிஸ்து என்னுடைய கவுன்சிலர், இயேசு கிறிஸ்து என்னுடைய உதவியாளர், இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். சி ஃபார் கிரைஸ்ட். அந்த எண்ணத்தில் நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, யோவானை போல பர்சன், ப்ரீச்சிங், ப்ராஃபஸி எல்லாமே வித்தியாசமா இருக்கும். யோவான் செய்தது the true ministry, அவர் செய்தது true witness, உண்மையான ஊழியம், உண்மையான சாட்சி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ தூய ஆவியானவர் கிறிஸ்துவையே நம்ம முதன்மையாக கொண்டு வாழ உதவி செய்வாராக. ஆமேன். கண்கள் மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளுக்காக, உமது கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக கொடான கொடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே உமது முன்னோடியாகிய யோவான் ஸ்நானகன், அவருடைய பிறப்பிலே வித்தியாசம், வளர்ப்பிலே வித்தியாசம், செய்தியிலே வித்தியாசம், ஊழியத்திலே வித்தியாசம், உணவிலே வித்தியாசம் என்று சொல்லி எல்லாவற்றிலும் வித்தியாசத்தை காட்டக்கூடிய மனிதராய் வாழ்ந்ததை போல நாங்களும் எங்களுடைய வார்த்தையிலும், எங்களுடைய பேச்சிலும், எங்களுடைய நடக்கையிலும், எங்களுடைய சிந்தனையிலும் வித்தியாசமுள்ளவராக கிறிஸ்துவையே நாங்கள் முதன்மையாக கொண்டு எங்கள் வாழ்க்கையோட ஆள உதவி செய்தலாம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமீன். அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையில் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் சேனலில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய ஞாயிறு பள்ளியிலே கலந்து கொள்ள முடியும். ப்ளே, லேர்ன் அண்ட் grow together in Sunday school. இன்று ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய 24ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை, கிறிஸ்து பிறந்த இரவு ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய 25ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு கிறிஸ்து பிறப்பின் ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய 29ஆம் தேதி இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். 31ஆம் தேதி புத்தாண்டு துவக்க ஆலய ஆராதனை நள்ளிரவு 11:45க்கு ஒலிபரப்பு செய்யப்படும்.
புத்தாண்டு ஆலய ஆராதனை 1ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். அனைத்து காரியங்களுக்காகவும் ஜெபசந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 18ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். சந்தோஷத்தோடு இருங்கள் எல்லா சன்மார்க்கரே, துதி பலியிடுங்கள் ராஜாதி ராஜாவே. ரட்சிப்புண்டாக்குவார், பொல்லாங்கனை நன்றாக ஜெயிக்க ஏழையாக பிரசன்னமாகிறார்.
மகா இரக்கமும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வருகிறவர் நீர்தான் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவராக உமக்கு வழிகளை ஏற்படுத்தி வரக்கூடிய உண்மை நாங்கள் வரவேற்பதற்கு எங்கள் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்துமாய் எங்கள் நாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்கச் செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல் ஆலோசனைகளையும் தந்தருளும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த உதவி செய்தருளும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது, நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரண படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்தவித நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்ததி தழைத்தோங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தின் தாரும் எங்கள் நாளைக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டுகளை மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் திரும்ப ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமாதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. நிறைவு பாடலாக 326 ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 326. சிருஷ்டிகருக்கு தோத்திரம் புகழ்ச்சி, அவரின் நேசம் மாபெரியதாமே, மைந்தனை தந்த பரமபிதாவை போற்றுவோமாக.
ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, எங்களை என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்து மற்றவர்களுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு நல்ல ஊழியக்காரர்களாய் இந்த பூமியிலே ஜீவிக்கும்படியான ஒரு கிருபையை தந்திரலும். தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல உறுப்பினராகவும், தான் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல விசுவாசியாகவும், மற்றவர்களுக்கு கர்த்தாவே சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் வாழவும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை நீ சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறீர். ஒரு வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீர். அந்த வருகைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட நீர் கிருபை செய்தருளும். இந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமென். பராமனுக்கு ஸ்தோத்திரம்.